அல்ஜிப்ரான்ற வார்த்தை மட்டும் தான் கேட்டுச்சா? எதுவுமே புரியாது சார் அவங்க சொல்றது. எது கான்செப்டே எனக்கு புரியாது. அவங்க அப்படியே ஒரு ஸ்லைடாடி அவங்க எல்லாமே இப்போ இது வேலைமால மாதிரி இல்லை சார். எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து சொல்லி தர மாட்டாங்க. இந்த மாதிரி பேசிக்கலாம்னு சொல்லி தர மாட்டாங்க. என் கிளாஸ்ல ஃபுல்லா டாப்பர்ஸ் மொத்தம் 2 கிளாஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ஃபுல்லாவே டாப்பர்ஸ் சார். வேலைமானது போனவங்க மட்டும் தான் இந்த மாதிரி ஆவரேஜ் அப்படி இருக்காங்க. மற்றபடி எல்லா டாப்பர்ஸ்னால சும்மா அப்படி மேலோட்டமா சொல்றது அவங்கள படிக்க வச்சிருவாங்க. அதாவது இன்னும் புரியாது சார். அது எத்தோடனே இந்த மாதிரி சும்மா அவுட்லைன் மட்டும் போட்டு காமிச்சா புரியாது சார். நம்ம அதுலயே வந்து ஃபுல்லா ஹோம்ஒர்க் வந்துருவோம். எதுவுமே அவ்வளோ நக்க மாட்டாங்க. 2 நத்துவாதே ஒரு ஃபுல்லா ஹோம்ஒர்க் வந்துடும். அதான் சார். சரி 10.2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन படி. 10.2 10.22ல ஐஎம் compute the magnitude of the following vectors. மேக்னிடியூட்னா என்னப்பா? மேக்னிடியூட்னா அந்த வெக்டாரோடைய லென்த்து. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்ற டைரெக்ஷனையும் குறிக்கும். அதனோட லென்த்துனா இவ்வளோ தூரம் தான் போகுது, இதை தாண்டி போகல அப்படின்றதையும் குறிக்கும். அந்த லென்த்து தான் மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம். புரியுதா? சார் அந்த மேக்னிடியூட்னா அந்த வெக்டார் எவ்வளோ லென்த்தில் இருக்குது. இது வந்து சின்ன லென்த்துடைய வெக்டாரு, இது வந்து பெரிய லென்த்துடைய வெக்டாரு. அப்போ அந்த வெக்டாருக்கு லென்த் இருக்கும் இல்லையா, அதை டினோட் பண்ணுறது தான் மேக்னிடியூட். எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு சொல்கிறது தான் மேக்னிடியூட். எவ்வளோ மெஷர் பண்ணுறது? ஆமாம், அந்த லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த லென்த்தை மெஷர் பண்ணுற ஸ்கேல் தான் அந்த மேக்னிடியூட். புரியுதா? இப்போது கம்ப்யூட் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபாலோயிங் வெக்டார்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மேக்னிடியூட் என்ன தெரியுமா? டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ. இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், இல்லை மேக்னிடியூட் ஆஃப் ஏ. இது எப்படி கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஐயை ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் கேக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஆன்சர் என்ன வருது? 1 + 1 + 1 3ன்னு வருதா? அவ்வளோதான். இந்த வெக்டார் ஏ வெக்டார்னுடைய மேக்னிடியூட் வந்து √3. புரியுதா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பி வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் -7j வெக்டார் -3k வெக்டாரா? என்னப்பா? ஆமாம் சார். சரி, இப்போது மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 4, ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து -7. -7 ஸ்கொயர் பண்ணும்போது +7 மாறிடும், 49 மாறிடும். புரியுதா? மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும், 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 62 அது 4 + 49 + 9 எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். 62 தான் சார். அவ்வளோதான் ஆன்சர். இதான் வந்து இந்த வெக்டாரோட மேக்னிடியூட். ஓகேவா? இப்போ சீன் ஒரு வெக்டார் இருக்குல்ல, அதுக்கு நீ தான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற. 1/√3i + 1/√3j - 1/√3k. இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறியா? சார் இது மட்டும் போட்டுதாங்க சார். எனக்கு ஃப்ராக்ஷன் இருந்தா தெரியல சார். ஃப்ராக்ஷன்ல இருந்தா என்ன பண்ண தெரியாது? 1/√3 ஸ்கொயர் பண்ணா இதுதான் ஆட். லாஸ்டா எப்படி சார் ஆட் பண்றது? நீ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணு, அதுவா தானா நடக்கும். எல்லாமே கணக்கு போடு. நோட் எடு, பேனா எடு, பென்சில் நோட் எடு, போடு.
ம் தண்ணி நிற்கும். போட்டியாப்பா? சரி அதையும் நோட் பண்ணிட்டு இப்போ தான் சார் போட்டுக்கிறேன். சரிப்பா போடுப்பா, போட்டு சொல்லுப்பா. ஓகே. சார் இது 1/3 + 1/3 + 1/3 சார். 3/3 சார். ஆமாம் 3/3 1. ஓகே. அப்போ என்ன பண்ணு நீ, மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணால் 1/3 வரும், ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 1/3 வரும், ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 1/3 வரும். புரியுதா?
ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/3 வரும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வரும். தட் இஸ் நத்திங் பட் 1. புரியுதா இல்லையா? போடு. சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ நீ ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டார் எழுதணும். ரைட் டூ டிஃப்ரெண்ட் வெக்டார் ஹேவிங் சேம் மேக்னிடியூட். ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் நீ எழுதணும், பி வெக்டார்னு ஒரு வெக்டார் எழுதணும். ஆனால் ஏ வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா பி வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாலும் சேமாக வரணும். அந்த மாதிரி ரெண்டு வெக்டார் நீ எழுதணும். உன்னால் முடியுமா? இல்லை, உன்னால் முடியுமான்னு கேட்குறேன். நான் போட தான் போகிறேன். அஃப்கோர்ஸ் உன்னால் முடியுமா, ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறேன். என்னப்பா இங்கே பாரு, இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாரும் டிஃப்ரெண்ட்டான வெக்டார் தான். ஆனால் மேக்னிடியூடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டா? மேக்னிடியூட் சேமாக வரணும், ஆனால் வெக்டார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி என்னால் உன்னால் ட்ரை பண்ண முடியுமா? ஆன்சர் சொல்ல மாட்டேற? சார் 1 போட்டு இது பண்ணலாம் சார். 1i 1j plus 1j 0k. சரி, 0k. வெறும் k. வெறும் கேனா 1kன்னு அர்த்தம். சரி, அப்புறம் இதில் 1j போடலாமா சார்? எதுக்கு? பிக்கா? ஆனால் நடுவில் மாற்றிடலாம். சரி, சொல்லு. 1j 1i 0j 1k. சரி, இப்போ இது ரெண்டுமே வித்தியாசமான வெக்டர் தான். இப்போ ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடி. ஒண்ணுதான் சார் வரும். வரும் சார். என்னப்பா? 2 வரும் சார். சொல்லுப்பா. 2 வரும் சார். மேல ஒரு 2, கீழே 2. ஏக்கு 1 2, பிக்கு 1 2. புரியல, நீ என்ன சொல்ல? புரியல சார். ஏ வெக்டர் 2 தான் சார் வரும். என்ன 2 வரும்? ரூட் ஆஃப் 2. என்ன ரூட் ஆஃப் 2 என்னது? ஏ வெக்டரோட ஆன்சர் சார். இப்போ ஏ வெக்டரோட ஆன்சர் கிடையாது. அதுக்கு பேர் ஏ வெக்டரோட ஆன்சர் கிடையாது. ஏ வெக்டருக்கு மேக்னிடியூட் ரூட் 2 சார். அப்ப மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ரூட் 2. ஏன் ரூட் 2 வந்துச்சு? எப்படி வந்துச்சு? 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் சார். 1 ஸ்கொயர் பிளஸ் 0 plus 1 square. அப்ப இங்க j க்கு முன்னாடி 0 இருக்கா? a ல 1 square plus 1 square plus 0. லாஸ்ட்ல இங்க 0 இருக்கா? ஆமா சார். நான் உங்களுக்கு क्वेश्चनல 0 தான் சொன்னேன். சரி, ஓகே. அப்ப இங்க √2 வரும். மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் √2 வரும். ஆனா சேம் மேக்னிடியூட் இருக்கு, ஆனா வித்தியாசமான வெக்டாரா இருக்கு. கரெக்ட் ஆன்சர். தேர்ட் क्वेश्चन படி. அவ்வளவுதான், இதுக்கு ஆன்சர் ஓவர். தேர்ட் क्वेश्चन படி. Write 2 different vectors having same direction. சேம் டைரக்ஷன் இருக்கணும், ஆனா வெக்டர் டிஃபரெண்டா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னால எழுத முடியுமா? இது நீங்க போங்க டைரக்ஷன். இப்போ a வெக்டர்னு ஒரு வெக்டர் வச்சுக்கோ. i வெக்டர் + j வெக்டர் + k வெக்டர். இப்போ b ன்னு ஒரு வெக்டர் எழுதிக்கோ. அது இதனுடைய மல்டிபிள்ஸா எழுதிக்கோ. இதனுடைய மல்டிபிள்ஸா எழுதிக்கோ. 2 டைம்ஸ் போட்டுக்கோ. 2i 2j 2k. இப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெக்டர் தான், ஆனா டைரக்ஷன் வந்து சேமா இருக்கும். புரியுதா? இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1, z ஆக்சிஸ்ல 1 அந்த டைரக்ஷன்ல இருக்கும்.
ஸோ இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2,2,2ல் இருக்கும். ஸோ 1,0வையும் 1,1ஐயும் ஜாயின் பண்ணுற லைனும் 0வையும் 2,2,2 ஜாயின் பண்ணுற லைனும் ரெண்டுமே ஒரே லைன் தான், டைரக்ஷன் ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் வெக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான வெக்டர். ஸோ புரியுதா புரியலையா? புரியலையா? புரியலையடா? இல்லைன்னா நான் உனக்கு இன்னொரு சொல்கிறேன் பாரு. இந்த ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பரு, ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், கேக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் ப்ரொபோஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே பேரலல் வெக்டராக தான் இருக்கும், சேம் டைரக்ஷனாக தான் இருக்கும். புரியுதா? இப்போ ரெண்டுமே ப்ரொபோஷனலாக இருக்குது பாரு, இது எல்லாமே என்னுடைய மல்டிபிள்ஸாக இருக்குது, அதனால அது வந்து ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன். ஓகேவா? 4th கொஷின் பாரு. 4th கொஷின் படி. Find the values of x and y so that the vectors 2i plus 3j and xi cap plus yj cap are equal. Find the values of x and y. சரி, அந்த ரெண்டு வெக்டார் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் என்னவாப்பா இருக்க முடியும்? x வந்து 2 சார், y வந்து 3 சார். ஆமா, அவ்வளவுதான். x 2 y 3, அவ்வளவுதான் ஆன்சர். ஓவர். அடுத்த क्वेश्चन படி. அடுத்த क्वेश्चन. Find the scalar and vector components of the vector with initial point 2,1 and terminal point -5,7. சரி, இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா வெக்டர் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் காம்போனன்ட்டா? Find the scalar and vector components of the vector with the initial point 2,1 and terminal point -5,7. Find the vector and scalar vector component of a vector. சரி, இப்போ இனிஷியல் பாயிண்ட் வந்து 2,1 சொல்லியிருக்காங்களா? டெர்மினல் பாயிண்ட் வந்து -5,7 சொல்லியிருக்காங்களா? இந்த வெக்டாரோடைய ஸ்கேலார் அண்ட் வெக்டார் காம்போனன்ட் கேட்குறாங்களா? ஆமாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. ஏபி வெக்டார் கேட்குறாங்க. ஏபி வெக்டார் வந்து எப்பவுமே ஓபி வெக்டார் மைனஸ் ஒய்ஏ வெக்டார். ஓகேவா? ஏபி வெக்டார்ப்பா, ஏபி வெக்டார்னா எப்பவுமே ஓபி வெக்டார் மைனஸ் ஒய்ஏ வெக்டார். புரியுதா? புரியுது. இப்போ ஓபி வெக்டார்னா என்ன தெரியுமா? இதை வந்து 5 பக்கத்தில் ஐ போட்டுக்கோ, 7 பக்கத்தில் ஜே போட்டுக்கோ. மைனஸ் ஓஏ வெக்டார்னா என்ன தெரியுமா? 2 பக்கத்தில் ஐ போட்டுக்கோ, ப்ளஸ் 1 பக்கத்தில் ஜே போட்டுக்கோ. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணு. -5i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 2i வெக்டார் மைனஸ் j வெக்டார். இப்போ என்ன பண்ணுற? மைனஸ் பண்ணுற. அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு -5ம் -2ம் -7i வெக்டார் ப்ளஸ் 7ம் -1ம் 6j வெக்டார். இதில் -7ம் 6ன்றது ஸ்கேலார் காம்போனன்ட். புரியுதா? சார் நீங்க சொல்றது தக்காவு சார். ஒன்றும் கிடையாதுடா. இந்த டெர்மினல் பாயிண்ட்டையும் இனிஷியல் பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். சார் கேக்குது சார். இந்த டெர்மினல் பாயிண்ட்டையும் இந்த இனிஷியல் பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணிக்கணும்டா. அப்படி மைனஸ் பண்ணிட்டா உனக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். அதுதான் அந்த லைன் இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ண ஒரு லைன் கிடைக்குதுல்ல, அந்த லைனோடைய வெக்டார் வந்து இதுதான். இதில் -7 -6ன்றது ஸ்கேலார் காம்போனன்ட்டு, -7i 6jன்றது வெக்டார் காம்போனன்ட்டு. புரியுதா?
அடுத்து 6th கொஸ்டின் படி. Find the sum of the vectors. அது சிம்பிள் தான். A vector ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? I cap minus 2j cap. அப்புறம் பி வெக்டார் என்ன சொல்லியிருக்காங்க? 2i cap plus 4j cap. -2i cap. சி வெக்டார் என்ன சொல்லியிருக்காங்க? சார் b vector வந்து -2i cap plus 4j cap plus 5k cap. அப்படின்னு போட்டிருக்கேன். C vector வந்து I cap -6j cap -7k cap. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மூணுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? சொல்லிருக்காங்க சார். சொல்லுங்க. find the sum of அப்போ என்ன பண்ணணும்? ஐ காம்போனன்ட் இருக்குல்ல, ஐ காம்போனன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண என்ன வரும்? I component I component ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இங்கே ஐக்கு முன்னாடி இங்கே ஐக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணனா வருது 1 ஸ்கொயர். ஸ்கொயர்லாம் பண்ணக்கூடாதா? மேக்னிடியூடுக்கு தான் ஸ்கொயர் பண்ணணும். இந்த 3 வெக்டரையும் ஆட் பண்ணணும். அப்படியே முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படியே ஆட் பண்ணி போடணும். அப்போ 1 - 2 இதுல -2 இருக்கு. ஆமாண்டா, 1 - 2 இங்கே ஒரு 1 இருக்குல்ல. a + b + c எல்லா வெக்டர் தான் ஆட் பண்ண சொல்லுங்க. கொஸ்டின் படி. 1 - 2 - 1. 1 - 2 plus 1 - 2 plus 1 சார். ஆமா. அப்போ வந்து 2 3 சார். தப்பு. இது 2 சார். தப்பு. -2 தப்பு. 1 - 2 இல்லைங்க சார். 1 - 2 plus 1 1 - 2. சார் 0 சார். 0. இப்போ 0 போட்டு ஐ காம்போனன்ட் ஆட் பண்ணிக்கிறதால ஃபர்ஸ்ட்ல ஐ கேப் போட்டுக்கோ. புரியுதா? இப்போ ஜே காம்போனன்ட் எல்லாம் ஆட் பண்ணு. ஜே காம்போனன்ட் -2j plus 4j சார் -4 சார். அது பக்கத்தில் ஜே போட்டுக்கோ. புரியுதா? அடுத்து அந்த பவுடர் வாங்கி வைங்க. பாக்கல அவள என்ன ஜனனி பண்ற வாங்கி வச்சாங்க. அவள வாங்கி என்ட்ரி பட்டன். சார் 1 சார். என்னப்பா? 1 சார். -1பா. என்னப்பா நீ பண்ற? பெரிய நம்பர் -7. -1 வராதா? வருமா வராதா? அவ்வளோதான். சம் ஓவர். 7 சம் படி. Find the unit vector in the direction of the vector A vector is equal to I cap plus j cap plus 2k cap. ஐ கேப் Plus j cap plus 2k cap. சரி, யூனிட் வெக்டர்னா ஒன்றும் கிடையாது. அதனுடைய யூனிட் வெக்டர்னா வெக்டர் ஹேவிங் மேக்னிடியூட் 1. அதான் யூனிட் வெக்டர். அப்போது யூனிட் வெக்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த வெக்டரை அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு யூனிட் வெக்டர் கிடைச்சிடும். ஓகேவா? புரியுதடா? யூனிட் வெக்டருக்கு சிம்பிள் வந்து ஏ கேப். ஃபார்முலா வந்து ஏ வெக்டாரை அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிடணும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வெக்டாரை அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன மேக்னிடியூட் வரும்? 1.
யூனிட் வெக்டருக்கு ஒன்று தானே சார் வரும். இந்த வெக்டாருக்கு 1 வரும்டா. நம்ம ஆனால் இது யூனிட் வெக்டாருன்னு தெரியாதுல்ல, அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணது பிறகு தான் இது 1 வரும். இப்போ நம்ம மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும், ஏவோடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். அப்போ யாரால் இங்கே பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூனிட் வெக்டார், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூனிட் வெக்டார், ரைட் ஹேண்ட் சைடில் ஏ வெக்டார் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ இந்த ஏக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி. I1 square plus 1 square plus 2 square 2 4 6 சார். தப்பு, ரூட் 6 வரும். என்ன வரும்? ரூட் 6 தான் சார். சரிப்பா, 6 அவ்வளோதான் ஆன்சர். நீ வேணால் சிம்பிளை பண்ணி 1/√6i ப்ளஸ் 1/√6j ப்ளஸ் 2/√6kன்னு எழுதிக்கலாம். இப்படி விட்டாலும் கரெக்டு தான், இப்படி விட்டாலும் கரெக்டு தான். புரியுதா புரியலையா? புரியுது. அடுத்து 8th கொஸ்டின் படி. Eighth is find the unit vector in the direction of vector PQ vector where P and Q are the points 1, 2, 3 and 4, 5, 6 respectively. சரி, இப்போ நம்ம யூனிட் வெக்டர் தானே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பியும் கியூவையும் ஜாயின் பண்ணுற பிக்யூ வெக்டார் கண்டுபிடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, பிக்யூ கேப் கண்டுபிடி. பிக்யூ கேப்புக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? பிக்யூ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் பிக்யூ வெக்டார். நான் உனக்கு பிக்யூ வெக்டார் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி தந்தேன்? செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார்னு சொல்லி கொடுத்தனா? ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுற, பிக்யூ வெக்டார் கண்டுபிடிக்கிற. ஃபார்முலா என்ன? ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். செகண்ட் வெக்டார் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், ஃபஸ்ட் வெக்டார் செகண்ட் போட்டு ரெண்டுத்து மைனஸ் பண்ணி பிக்யூ வெக்டார் கண்டுபிடிச்சிக்கிற. அதுக்கப்புறம் அந்த வெக்டார் அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் அதனுடைய யூனிட் வெக்டார் உனக்கு கிடைச்சிடும். போட்டு சொல்லி பார்க்கலாம், டவுட்னா கேளு. போட்டியடா
செல்லம் வா செல்லமையிலே ஈமையிலே ஒய் சஷ்டி குட்டி நீ பட்டு சஷ்டி சஷ்டி அக்கா கை நஸ்கிற பாப்பா கை பின்னாடி சஷ்டிமா சஷ்டிமா இது ஏசி போடாது அங்க ஒரு நட்டை கழட்டிட்டு வந்துட்டாங்க அதை எடுத்து போட்டு விடுச்சேன் சஷ்டி இங்க வா சஷ்டி இங்க மேல அம்மா பாரு சஷ்டி போடுறா பட்டே போட்டிடா மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க இது PQ வெக்டார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சியா? அது கண்டுபிடிச்சிட்டேன் சார். அது என்ன வந்துச்சு? அது வந்து 3i k plus 3j k plus 3k வந்துச்சு. ஆமா அது வரும். அதுக்கு இதுல போடணும். மேக்னிட்யூட் போட்டா 27 ஆகுது. ரூட் 27 எல்லாம் வரும். ரூட் 27. ஆஹா ரூட் 27 கூட வராது. இந்த PQ வெக்டாருக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சா 3 இல்ல எங்க பாருடா காலியா 3 உள்ள 3 9 + 9 + 9 அப்போ 3√3 ன்னு எழுதிக்கலாமா சார்? 3 × 9 எழுதிக்கலாமா? அப்போ 3√3 எழுதிக்கலாமா? ஆமா. அப்போ தூக்கி எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. சப்ஸ்டிட் பண்ணால் மேலே வந்து 3i + 3j + 3k கீழே வந்து 3√3 இப்போ 3 எல்லாத்துலேயும் எடுத்து காமனாக எடுத்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? i + j
ப்ளஸ் கே பை √3 மட்டும் கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா இல்லையா? ஓகே. ஓகேவா நாட் ஓகேவா? ஓகே. புரியுதா புரியலையா? புரியுது. சரி, இப்போ என்ன பண்ணுற? அடுத்த கொஸ்டின் படிக்கிற படி. For given vector a vector is equal to 2 I cap minus j cap plus 2 k cap and b is equal to minus I cap plus j cap minus k cap. Find the unit vector in the direction of the vector a vector plus b vector. சரி, a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் டைரக்ஷனில் யூனிட் வெக்டார் கேட்குறாங்க. அதனால இது ஒரு c வெக்டார்னு வச்சுக்கோ. புரியுதா? இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? c வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ c கேப் ஈக்குவல் டு c வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் c வெக்டார் கண்டுபிடிச்சிட்டா கணக்கு ஓவர். அப்போ c வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏவையும் பியும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆட் பண்ண வெக்டாருக்கு பேர் சின்னு வச்சுக்கணும். அந்த சிக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டா கணக்கு ஓவர். புரியுதா புரியலையா? போடு பார்க்கலாம். புரியலையா? இங்க பாரு, அவங்க என்ன சொல்றாங்க பாரு. ஏ வெக்டார் கொடுத்துட்டாங்க, பி வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா? யாரோட டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். அதனால அதுக்கு ஒரு பேர் சின்னு வச்சுக்கோ. அப்போ யாரோட டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் கேட்குறாங்க? சி வெக்டாரோட டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ சி வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது? சி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார். கரெக்டா? சரி, சி வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி வெக்டாரை கண்டுபிடிக்கணும். சி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடி. அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சி வெக்டாரை கண்டுபிடி, அப்புறம் சியோட மேக்னிடியூட் கண்டுபிடி, அப்புறம் ஃபார்முலா போட்டு சியோட யூனிட் வெக்டாரை கண்டுபிடி. புரியுதா புரியலையா? ஓகே. போடு பார்ப்போம். டவுட்னா கேளு.
போட்டியாடா? சார் போடுனதா சார்? அது எவ்வளோ நேரம்? புரியுது. எவ்வளோ நேரம்ப்பா? போட்டேன் சார். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சேன் சார். அது வந்து ஐ கேப் ப்ளஸ் கே கேப்னு வருது சார். இங்கே அப்புறம் மேக்னிடியூட் வந்து √2 வந்துச்சு. சரி, யூனிட் வெக்டார் போடும்போது ஐ கேப் ப்ளஸ் கே கேப் பை √2 போட்டேன். ஐ கேப் கே கேப் டிவைட் பை √2வா? அப்படியா? கரெக்டு தான். ஏன் பி நீ ஆட் பண்ண உனக்கு என்ன வரும்? ஐ கேப் ப்ளஸ் கே கேப் வரும். ஆன்சர் வந்து ஐ கேப் ப்ளஸ் கே கேப் டிவைட் பை √2 வரும். ஓகேவா? 10th சம் போடு. படி. For given vector A vector is equal to 2i cap minus j cap plus 2k cap and b vector is equal to minus I cap டேய் plus j டேய் cap 10th தான் படி சொன்னேன். 10th Then find the vector in the direction of vector I cap minus j cap plus 2k cap which has magnitude 8 units. என்ன சொல்றாங்க? Find the vector in the direction of vector. அந்த டைரக்ஷன்ல இருக்கிற 8 மேக்னிட்யூட் இருக்கிற மாதிரி வெக்டர் கேக்குறாங்க. புரியுதா? நீ என்ன பண்ணு, அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டருக்கு பேர் பி கேப்பா? சார் இது நீங்க போடுங்க சார் 10th क्वेश्चन. நான் போடுறேன் நான் சொல்றேன். அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டருக்கு பேர் பி கேப்பா? சரி சாரி, அவங்க பேர் கொடுக்கல, நீ ஏன்னு கூட வச்சுக்கோ. அவங்க கொடுத்துருக்க வெக்டருக்கு பேர் ஏ வெக்டர்னு வச்சுக்கேன். ஏ வெக்டர் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லு. ஏ வெக்டர் ஈக்குவல் எந்த வெக்டர் கொடுத்துருக்காங்க? அவங்க வெக்டர் கொடுத்துருக்காங்க அதுவா சார்? I cap minus j cap plus 2k cap. இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி 8 மேக்னிட்யூட்ல இருக்கிற மாதிரி வெக்டர் கேக்குறாங்க, அப்படிதானே?
ஆ நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டரை கண்டுபிடி. அதுக்கு ஃபார்முலா ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டரா. ம் அப்போது இந்த யூனிட் வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணு, நீ 8 டைம்ஸ் போட்டுக்கோ. அப்போ ஆன்சர் வந்து 8 டைம்ஸ் ஏ கேப் தான் ஆன்சர். அப்போ இந்த பக்கமும் 8 மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டார் கூட 8 மல்டிப்ளை பண்ணி அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் ஓவர் போடுறியா. நான் சொல்ல புரியுதுடா. எப்பயும் போல கண்டுபிடிக்கிற ஏ கேப் தான் கண்டுபிடிக்க போற. அது கூட யாரை மல்டிப்ளை பண்ணிக்க போற, 8 மல்டிப்ளை பண்ணிக்க போற. புரியுதா புரியலையா? புரியல சார். 8 எப்பயும் போல நீ கண்டுபிடிப்பில்லடா யூனிட் வெக்டாரு. ஆமா, இது மேக்னிடியூட் டிவைடட் பை வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட், இதானே ஏ கேப். ஆ இதனுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும், 1 தானே இருக்கும். 8 தான் சார். இல்லப்பா, இப்போதைக்கு 8 மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதனுடைய மேக்னிடியூட் 1 தானே இருக்கும். ஏன்னா அது யூனிட் வெக்டார் தானே. ஆமா அப்படிதானேப்பா? ஆ அப்படிதானே? ஆமா சார். சொல்லு, என்ன சொல்லு. 1 யூனிட் வெக்டர் 1 தான் இருக்கும். அதோட 8 மல்டிப்ளை பண்ணா 8 ஆகும். 8 மல்டிப்ளை பண்ணால் தான் மேக்னிடியூட் 8 ஆகும். அதனால ரெண்டு பக்கமும் 8 மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து 8 ஏ கேப் தான் தேவை. அப்போ 8 டைம்ஸ் ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் தான் தேவை. சரியா? பண்ணுறியப்போ? இப்போ என்ன பண்ணுற, 8 இன்ட்டு 5i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 போடு. சிம்ப்ளை பண்ணி போடு. போட்டேடா. இல்லைப்பா, போட்டியாப்பா?
சார் போட்டேன் சார். அப்போ வருது சார் போட்டேன் சார். சொல்லுப்பா சொல்லு என்ன வருது. சார் போட்டேன் சார். கேக்குதாப்பா நான் பேசுறது கேட்கலையா? ஹலோ கேக்குதாப்பா? டேய் கேட்கலையா? கேக்கு சார். என்ன வருது சொல்லு. கீழே வந்து √13 வருது சார். 25 + 4 + 1. சரி. √30 மேலே வந்து 8 மல்டிப்ளை பண்ணால் 8 5 சார் 40i minus 8i 8j cap plus 16k cap. கரெக்டா? இது முடிஞ்சிச்சு சார். இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஸ்டெப் இருக்கா சார்? அவ்வளோதான்டா முடிஞ்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சரி அடுத்து 11வது கொஸ்டின் படி. show that the vectors 2i cap minus 3j cap plus 4k cap and minus 4i cap plus 6j cap minus 8k cap are collinear. ரெண்டு வெக்டர் கோலினியர்னா ஒன்றும் கிடையாது. ரெண்டு வெக்டர் ஒரே ஒரு லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா கோலினியர். புரியுதா? இது வந்து ஒன்று வந்து இன்னொன்றத்தோடைய மல்டிபிள்ஸாக எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணு. இப்போ 2i minus 3j ப்ளஸ் 4kவா? இப்போது இந்த ரெண்டாவது வெக்டர் வந்து ஃபஸ்ட் வெக்டருடைய மல்டிபிள்ஸாக எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணு. -4i + 6j -8k. இப்போ ரெண்டாவது வெக்டர்லேருந்து -2 வெளியே எடுத்துரு. இப்போ இதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கோ, இதுக்கு பின்னு பேர் வச்சுக்கோ. இப்போ பி வெக்டார் ஈக்குவல் என்ன எழுதலாம் அப்படின்னா -2 வெளியே எடுத்துரு. -2 வெளியே எடுத்துட்டு அப்படின்னா இங்கே -2 போச்சுன்னா 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2i இருக்குமா? இங்கே -2 போயிடுச்சுன்னா -3 இருக்கும். இங்கே -2 போயிடுச்சுன்னா +4 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் மாதிரி திரும்ப வந்துருச்சா? அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு -2 டைம்ஸ் ஏ வெக்டார் வந்துருச்சா? இப்போ ஒரு வெக்டார் வந்து இன்னொரு வெக்டாரோடைய மல்டிபிள்ஸாக இருக்கிறதால நமக்கு ரெண்டுமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கேன். 2 டைம்ஸ் இதனுடைய வெக்டார் எப்படி இருக்கும்? இந்த லென்த்து போல் 2 டைம்ஸ் இருக்கும். ஆனால் வந்து டைரக்ஷன் சேமாக இருக்கும். புரியுதா? அப்படின்னா கோலினியர் தானே, ஒரே லைனில் தானே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையடா? எல்லாம் ஒரே லைன், ஒரே லைனில் இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே லைனில் இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து மல்டிபிள்ஸ். இப்போ ஏ வெக்டாரை -2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் பி வெக்டார் கிடைக்குது. அதனால் therefore A and B are collinearனு சொல்லி முடிச்சிரு. ஓகேவா? என்னடா? ஓகே சார். அவ்வளோதான். therefore A and B are collinear. 12வது கொஸ்டின் தான் இருக்கு. 12th கொஸ்டின் வந்து find the direction cosines of the vector I cap plus 2j cap plus 3k cap. டைரக்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கும் போது ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏவால் டிவைட் பண்ணுவோம்ல, அது தனித்தனியாக எடுத்து எழுதுனா டைரக்ஷன் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, எந்த வெக்டருக்கு டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்க போகிற? ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3 கேப் தானே இப்போ இருக்கு. இதுக்கு டைரக்ஷன் கொஸ்டின்ஸ்னால் என்ன அப்படின்னா இதனோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k டிவைட் பை மேக்னிடியூடை டிவைட் பண்ணனா வரும். √1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 வருமா? என்னடா புரியுதா இல்லையா? கீழே 14 √14 வரும். ஆமாம். அப்போ i/√14 i/1 1/√14 i plus 2/√14 j plus 3/√14k போடுமா? இல்லை டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் யார் தெரியுமா? அந்த ஸ்கேலார் காம்பனண்ட் தான் டைரக்ஷன் கொஸ்டின். அப்படி என்ன போடுற? டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த காம்பனண்ட் மட்டும் எடுத்து எழுதணும். ஐஜேக்கே போடக்கூடாது. 1/√14 கமா 2/√14 கமா 3/√14 போடணும். புரியுதா இல்லையா?
ஓகே சார். அவ்வளோதான் ஆன்சர் அது. 12th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 13 கொஸ்டின் தான் இருக்கு. 13th question. Find the direction cosines of vector joining the points a1, 2, -3 and b1, -1, -2, 1 directed from a to b. இப்போ ஏ வெக்டாருக்கு டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிச்சல. இப்போ நீ யாருக்கு டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும்? PQன்ற வெக்டாருக்கு டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். சாரி, ஏபின்ற வெக்டாருக்கு. ஓகேவா? ஏபின்ற வெக்டாருக்கு டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏபின்ற வெக்டார் உன் கையில் இல்லை, அது நீ கண்டுபிடிச்சிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு போட்டு ஃபஸ்ட்டு ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிக்கணும். அதை அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணி அதனுடைய காம்பவுண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுனா உனக்கு டைரக்ஷன் கொஸ்டின் வந்துடும். புரியலையா? புரியுதானப்பா? புரியுது. இப்போ 13 போட்டு நாளைக்கு வரையா? இப்போ 14வது கொஸ்டின் மட்டும் போட்டு நாளைக்கு வா கிளாஸ் பார்க்கலாம். ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. சரிப்பா.